தமிழ் எங்க இருக்கீங்க? ஆ எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். ஓகே, ஓகே. எங்க சாதி ஃபங்ஷனு. ஒரு ஃபங்ஷன். ஓகேவா? ஆ. அது சரி. சரி கேளுங்க. நான் நான் எப்படி எப்படியோ உசுப்பேத்தி விட்டேன். வரவே மாட்டேன்ட்டாரு. ஈவன் சைட் அடிக்கலாம் நீங்க. அ எங்க கம்யூனிட்டி பொண்ணுங்கலாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்து, சைட் அடிக்கிறதுக்கு தகுந்தவங்களா இல்லையான்னாவது சொல்லுங்கன்னு கூட சொல்லி பார்த்தேன். அதுக்கும் வரவேற்பு படல. ஆனா அப்படியா? என்ன மயிலாடு அப்படி சொல்றீங்க? நான் இல்லன்னு நெனைக்கிறேன் தமிழ். இல்ல எங்க கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைப் ஆஃப் புரோட்டோ ஆஸ்ட்ரலாய்டு ஜெனடிக்ஸ் இருக்கு. அ அது வந்து ஃபேஸ் ஃபேஸ் எந்த கௌதமி? எந்த கௌதமி? என் ரிலேஷன் கௌதம். அவன் ஆனா அவன் ஹீரோயின் ஆகலையே! இல்லையே! அவன் எல்லாருமே சேர்ந்து அவள வந்து ஆகணும் மயிலாட். அப்பதான் ஆகணும் மயிலாட். ம். சுயவஞ்சம். அ செல்ஃப் ஹேட்ரட்ல இருந்து வருது இதெல்லாம். ம். ஓகே. ம். இல்ல ஆக்சுவலா பிராமண பெண்கள் அந்த அளவுக்கு அழகு கிடையாது. பிராமண பெண்கள் வந்து நீங்க நீங்க என்ன வேணாலும் நெனச்சுக்கங்க தமிழ். பிராம் பிராமின்ஸ்க்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைப் ஆஃப் ஜெனடிக் டிராபேக் இருக்குது. அதோட விளைவா அவங்க அவங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் கிடையாது. அன்யூசுவலா ஏதாவது ஒரு 2 ஒரு சில பெண்கள் பியூட்டிஃபுல்லா இருப்பாங்களே தவிர, பெரும் அவங்களுக்கு வந்து ஒரு அ எப்படி சொல்றது? நியோட்டனிக் ஆப்போசிட்டான ரொம்ப சீக்கிரமே முதுமை அடையிற ஒரு தன்மை வந்து பிராமணர்களுக்கு இருக்கு. முதிர்ச்சியான ஒரு ஃபேஸ் டக்குன்னு வந்துரும் அவங்களுக்கு. 30கள்லயே. ஐயோ! மயிலாடு உங்க ஆளெல்லாம் எனக்கு ஞாபகம் கூட வரல இப்போ. நான் ஜெனரலா பொதுவா எனக்கு தெரிஞ்ச ஆந்த்ரோபாலஜியா எனக்கு தெரிஞ்ச ஜெனடிக்ஸ பேசிட்டு இருக்கேன். நீங்க எடுத்துன்னு போய் உடனே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்றது? அ, அ. ம். சொல்லுங்க. అవునమ్మా! అప్పుడు నేను తానుగా పోతా. అది వెంకటేష్ వస్తా ఉన్నాడు. వెంకటేష్ నేను పోతా ఉండాం. ఆ! ஹலோ? இருக்கேன், இருக்கேன், இருக்கேன். ம். அட போங்க மயிலா. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துங்க. ம். நான் உங்க தலைவி எல்லாம் ஞாபகமே இல்ல எனக்கு. உங்க தலைவி பத்தி நான் ஏன் பேசப் போறேன்? ஏதோ உங்கள ம். அதுதான் நீங்க இன துரோகின்னு தெரிஞ்ச விஷயமாச்சே. அ குலத்துரோகி, இனத்துரோகி எல்லா வகையான எல்லா வகை எல்லா வகையான துரோகங்களும் ஒண்ணு திரட்டிய உருவம் தான் தமிழ் செல்வன். தெரியாதா எங்களுக்கு? இனத்துக்கு துரோகி, மொழிக்கு துரோகி, நாட்டுக்கு ம்.
ஓகே, ஓகே. ம். ம். சரி அப்படியே இருங்க. தயவு செஞ்சு அவங்கள இப்ப பாத்துறாதீங்க. இப்ப இல்ல. இப்ப கூட பாக்கலாம். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு தயவு செஞ்சு அவங்கள பாக்காதீங்க. டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. அப்பன்னா உங்க கண்ணுக்கு கண்ணு கட்டிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க அப்படி நெனைக்கிறீங்க தமிழ். அப்படி கிடையாது. அது ரியாலிட்டி கிடையாது. எங்க மேபி உங்களுக்கு அது இருக்கலாம். ஏன்னா நீங்க விர்ஜின்ங்கிறதுனால அது உங்களுக்கு சாத்தியப்படலாம். அது நீங்க ஒன்ஸ் அ ஒரே ஒரு 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 தடவ இந்த மேட்டர் பண்ணி அத தாண்டி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க. அதுக்கப்புறமா உணர்வீங்க. எல்லாரும் அப்படிதான். அது இதெல்லாம் இந்த இந்த கண்ணுக்கு கட்டி இருக்கிற இந்த அது என்ன சொல்லுவாங்க? கடிவாளம் எல்லாம் அறுந்து விழுந்துரும் அப்புறமா. அ பட் எனிவே நீங்க இப்படியே இருக்கிறது தான் நல்லது. கொஞ்சமாவது கவித்துவம் நிக்கும். அ நான் நம்புறேன் 100% ஒருத்தன் விர்ஜினா இருக்கிற வரைக்கும் தான் அவன் கவியா இருக்க முடியும்னு நம்புறேன். அவனோட கவிதை கற்பனை திறன் இருக்குல்ல, அ அதெல்லாம் அவன் விர்ஜினா இருக்கிற வரைக்கும் தான் வளரும். அதுக்கப்புறமா வளர்ச்சி கிடையாது. ஆனா அந்த விர்ஜினா இருக்கிற பீரியட்ல வளர்ந்த டேலண்ட் இருக்குல்ல, அத அவன் பின்னாடி பயன்படுத்திக்கலாம். வைரமுத்து அதுக்கு ஒரு நல்ல உதாரணம்னு நான் நினைக்கிறேன். அவர் 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 வந்து அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில அவருக்கு இருந்தது இல்லையா? ஒரு சின்ன கிரியேட்டிவிட்டி. அவர் நீங்க அத ஃபீல் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. அவர் 80 எ ஆரம்ப கட்ட இளையராஜா பாட்டுகள்ல டாப் சாங்ஸ் எழுதிட்டாரு அவரு. அதுக்கப்புறமா ஒரு 10 வருஷம் அவர் வந்து திணறுனாரு. எதுவுமே சரியே கிடையாது அமையல அவருக்கு. 1985ல இருந்து இருங்க. இல்ல அவர் ரிப்பிட்டிஷன் பயன்படுத்தல. தன்னை புதுப்பிச்சுக்கணும்னு முயற்சி செஞ்சாரு. நான் நினைக்கிறேன். என்னோட கண்ணோட்டம் சொல்றேன். 1985 டூ 93 வரைக்கும். ஆனா, அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த புதுப்பித்தல் முயற்சி எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. அவரோட 85 டூ 93 சாங்ஸ் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அப்புறமா 93க்கு மேல என்ன ஆனாருன்னா, அவர் வந்து அந்த தன்னோட பழைய அந்த இது இருக்குல்ல, அந்த அந்த இதுக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சாரு. அது எல்லாத்தையுமே ரீயூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. நீங்க சொல்ற ரீயூஸ் வந்து அவர் எப்ப பண்ண ஆரம்பிச்சாருன்னா 90ஸ்ல, மிட் 90ஸ்ல. ஆனா அது வந்து கிட்டத்தட்ட 90ஸ் எண்ட் ஆகுற பீரியடுக்கெல்லாம் அது தீர்ந்து போச்சு. ஆக்சுவலா இந்த இந்த ச சின்மயி சம்பவம் வந்தது வந்து அது 2017, 18 தானே இல்லையா? என் எனக்கு தெரிஞ்சு அவரோட கிரியேட்டிவிட்டி வந்து 2000கள் ஃபர்ஸ்ட் டெக்கேடோட பாதியிலேயே நின்னு போச்சு. 2005 ரஃப்பா ஒரு லைன்னு நெனைக்கலாம். நான் வந்து ஒரு 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 பாட்டோட நான் வந்து அவருக்கு ஒரு கோடு கிழிக்கிறேன். அது எதுன்னா, டிஷ்யூம்னு ஒரு படம். அதுல ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. "நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய்." அதுக்கப்புறமா அவர் எழுதின எந்த காதல் பாட்டும் இன்னி வரைக்கும் என்ன இம்ப்ரெஸ் பண்ணவே இல்ல. அந்த பாட்டோட முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறமா அவர் எழுதின எந்த பாட்டையுமே என்னால ரசிக்க முடியல. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு தானே இந்த சம்பவம் வெளியில வருது. அவருடைய சோசியல் இமேஜ் டேமேஜ் ஆனது அதுக்கப்புறமா 10 வருஷம் கழிச்சு தான். இல்லையா? இது என்னோட தியரி. அவருடைய கிரியேட்டிவிட்டி பத்தின என்னோட தியரி. அத விட்டுருவோம். அ நம்ம டாபிக்க்கு வருவோம். அப்புறமா வெங்கடேஷ வந்து வேற ஒரு பாயிண்ட் வச்சு நான் வந்து கவுத்து விட்டேன் நானு. நேத்து அவரு கேட்டாரு ஆச்சரியமா ஒரு கேள்வி. அவன் ஒய்ஃப் வந்து பயங்கர டென்ஷன் ஆயின்னு இருக்கிறாங்க. "ஏன் சும்மா மோகன் மோகன் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்ட்டு. அ அவரு வந்து ஒரு வீராப்பா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருக்காரு. எனக்கு வந்து பழைய வகையான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அறந்து போய், இப்ப எனக்கு வாழ்க்கையில இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் மோகன்ஜி மட்டும் தான். அ அவர தவிர வேற யார்கிட்டயுமே என்னால பேச முடியல. பேசவும் தோண மாட்டேங்குது எனக்கு. அ அப்படின்லாம் பேசி சென்டிமென்ட்லா பேசியிருக்கிறாரு நேத்து மத்தியானம். வந்தாரு அப்புறம் எங்க வீட்டுக்கு. எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மாக்கு வாஷிங் மெஷின்லாம் ரெடி பண்ணி குடுத்தாரு. எங்க அம்மா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. காசு குடுத்தாலும் வாங்க மாட்டேன்ட்டாரு. "என்னாச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இப்ப காசு குடுத்தாலும் வாங்க மாட்றீங்க" அப்படின்னா, அதுக்கு தான் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தாரு. இந்த மாதிரி நான் வந்து என் வைஃப் என்கிட்ட சண்ட போட்டாங்க. அ நான் வந்து உங்கள தான் சொன்னேன்.
இந்த மாதிரி அவர் தான் எனக்கு வந்து அவர் ஒருத்தர் தான் இருக்கிற கடைசி ஃப்ரெண்டு. அவரும் அவர்கிட்டயும் நான் வந்து நீ சொல்ற மாதிரி பேசாம போயிட்டேன்னா அப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இவங்க எல்லாம் துரோகிகள்னு தெரிஞ்சிருச்சு. அஹ் உங்க மைண்ட் வாஷ் கேக்குது. அஹ் வார்த்தை தான். ஆமா, ஏமாற்றம் அடைகிற மனிதர்கள் அதை சொல்லதானே செய்வாங்க. அஹ் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக கூட நீங்க வந்து அதை செய்யக்கூடாது தானே தமிழ். ஓகே 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 கண்டிப்பா இருக்கலாம். எல்லாருக்கும் எல்லார் வாயில இருந்தும் அந்த வார்த்தை ஒரு நாள் வரும். வராம போவாது. ஓகே, பேக் டு த டாபிக். என்ன பேசிட்டு இருந்தேன் மறந்துட்டேன் நான் இப்போ. ஏ யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். ஏங்க ஜீசஸ் கிரைஸ்டோட அப்பா ஜோசப்ங்க. எங்க மறுபடியும் நீங்க அதே மாதிரி பேசின்னு இருக்கிறீங்க. அவனுங்க தான் லூசு மாதிரி கதை சொல்றேன். பாவங்க ஜோசப். உலகத்திலேயே மிகவும் ஏமாற்றப்பட்ட ஒரு மனிதன் யாருன்னா ஜோசப் தான் நினைக்கிறேன் நானு. புள்ள கூட சொல்ல விடாம கடவுளோட புள்ளன்ட்டீங்களேடா. அவனை பெத்து 35 வருஷம் வளர்த்ததுக்கு கடைசி வரைக்கும் சோறு போட்டனடா அவனுக்கு. பயப்புள்ள ஒரு வேலை செய்யாம கலசை பேசினே ஊர் சுத்தி நின்றது. கூட்டத்தை வெட்டி கூட்டத்தை ஒண்ணு சேர்த்துக்கின்னு ஊர் சுத்தி நின்றாப்புல. கடைசியில கடவுளோட புள்ளன்ட்டீங்க. மேரி மாதா கூட தெய்வம் ஆயிட்டாங்க மயிலாடு. பாவம் ஜோசப். மிக பரிதாபத்துக்குரிய ஒரு கேரக்டர் அவர் தான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கூட அவ்வளவு பரிதாபம் கிடையாது. அவர் கூட பாவம் கிடையாது தமிழ். எனவே he might. தமிழ் அற்புதமான கான்செப்ட். இப்பவே எழுதுங்க, ஒரு நல்ல பத்திரிகைக்கு அனுப்புங்க. அடுத்த செகண்ட் உட்கார்ந்து நீங்க வந்து டிசிப்ளின் உள்ள மனிதன்னா இப்பவே எழுதுங்க. எழுதி ஒரு பத்திரிகைக்கு அனுப்புங்க. ரைட், கட். இந்த கால் கட்டு. நான் ஒரே ஒரு இந்த டாபிக்கை வந்து நான் எங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தமிழ் போயிடுச்சுன்னா அப்புறம் எழுத மாட்டீங்க தமிழ். அப்புறம் எழுத மாட்டீங்க தமிழ். அதுக்கப்புறமா எழுத மாட்டீங்க. இந்த மாதிரி 100 தடவை சொல்லிட்டு இருக்கீங்க. அது இது எழுதுவேன், அது எழுதுவேன், அது செய்வேன், இது செய்வேன். எங்க போனோம் இப்போ? சரி, எதுல போறீங்க? அப்ப பஸ்ல உட்காந்து எழுதுங்க. ஏதோ ஒண்ணு எழுதுங்க, எனக்கு வரணும். பஸ்ல உட்காந்து இருக்கீங்களா? ஓகே. சரி, தயவு செஞ்சு எழுதுங்க. சரி, அப்ப அப்ப நான் இனிமே வந்து நெக்ஸ்ட் இதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களை ஒவ்வொரு கால்லயும் அதுதான் கேட்பேன். ஏன்னா இப்பவே உங்க பேரை மாத்தி வைக்க போறேன். ஜோசப் கதை எழுதி முடித்தீர்களா அப்படின்ட்டு. ஜோசப் கதை எழுதி முடிச்சு
எழுதி முடிப்பீங்களா? இல்லையா? அது எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம நெக்ஸ்ட் வேற டாபிக்கே பேசப் போறோம். ஓகேவா? இப்போ ஒரே ஒரு எழுதுங்க தமிழ். நான் வேணா திருத்துறேன். அது என்ன பெரிய படலங்கா? பெரிய விஷயமா அது? அ கதை எழுதுறதுன்னு எல்லாம் மொக்க வேலை தமிழ். இவனுங்க சும்மா வேணும்னே இலக்கியம்னு வளர்த்து வச்சிருக்கானுங்க. ஆ அத விட டுபாக்கூர் வேற இல்ல உலகத்துல. அ அவர் எழுதின ஒரே நல்ல கதை டார்தீனியம் மட்டும் தான். மத்த எல்லா கதையுமே டோட்டல் வேஸ்ட் அவர் எழுதினது. அது நாவலா என்னன்னு எனக்கு தெரியாது. டார்தீனியம் தான் நிஜமாவே என்ன இம்ப்ரெஸ் பண்ணின ஒரே ஒரு கதை. மத் யார திட்டினாருன்னு எனக்கு தெரியாது. உண்மையா அவர் யார திட்டினாருன்னு எனக்கு தெரியாது. ஒருவேள அப்படிதான்னா, அப்படின்னா ஓகே. அது ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம் தான். நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அ அது மாதிரி எனக்கு வந்து யார திட்டுறாரு, என்னத்துக்காக எழுதினாருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அது ஒரே ஒண்ணு தான் நல்ல கதை. மத்த எல்லா கதையும் வந்து சொதப்பி சொதப்பி எழுதி வச்சிருப்பாரு அவரு. அவரே அப்படி பேர் வாங்க முடியும் அப்படின்னா, நீங்க பேர் வாங்குறதுக்காக எழுதாதீங்க. சும்மா ஒரு பதிவுக்காகவாவது எழுதுங்க தயவு செஞ்சு. ரைட்டா? ப்ளீஸ். நான் ஸ்டோரி முடிச்சிடுறேன். வெங்கடேஷ் கேட்டாப்ல என்ன அதுக்கப்புறமா. இந்த மாரி நான் எங்க வைஃப் கிட்ட சொன்னேன். கேட்டது கேக்குதா? கட் ஆயிடுச்சா? அ எனக்கு மோகன்ஜி விட்டா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு சொன்னேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க சண்டை போட்டாங்க. அதெல்லாம் சொன்னாரு அதுக்கப்புறம். அப்புறம் கேட்டாரு. "அப்படி நீங்க யார சொல்லுவீங்க ஜி?" அப்படின்னு கேட்டாரு. நான் டக்குன்னு ஒரு செகண்ட் யோசிச்சேன். ஆகா! சிக்கலான ஒரு கேள்வி கேட்கிறாரே அப்படின்ட்டு. சரி, நான் ஒரு 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 அவர சந்தோஷப்படுத்துற மாரி ஒரு பதில் சொல்லுவேன். "நீங்க தான் வேற யாரு?" அப்படின்னேன். ஆனா அவரு நம்பல. அப்புறம் கேட்டாரு. "உண்மையா சொல்லுங்க ஜெனினி." அப்புறம் சொன்னேன். "தமிழ் தான்" அப்படின்னேன் நானு. "அப்படியா? தமிழ் எப்படி?" அப்படின்னாரு. தமிழ் இப்ப கொஞ்சம் வருஷமா அவர்கிட்ட மட்டும் தான் பேசின்னு இருக்கேன். வேற யார்கிட்டயும் நான் மனசுல இருக்கிறது பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. மத்த எல்லார்கிட்டயும் ஏதோ ஒரு வகையான தடைகள் இருக்கு. அவர்கிட்ட மட்டும் தான் ஓப்பனா பேசுறேன். மத்த எல்லார்கிட்டயும் பேசும்போது வந்து ஏதோ ஒரு தடையோட தான் பேசிட்டு இருக்கேன் நானு. "அதுக்கு முன்னாடி யாரு?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் இந்த மாரி கார்த்தி இருந்தாப்ல. கார்த்திக்கு முன்னாடி என் கசின் பாஸ்கர் இருந்தாப்ல. அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நோண்டி நோண்டி கேட்கிறாரு. அப்புறம் தமிழ் வந்து இப்போ எப்படி பேசுறாரு? அவரு வந்து என்ன இது, அது இது அ அப்படின்ட்டு. அந்த ஜெலசி பாயிண்ட் தான் இன்னைக்கு காலையில கிளறி விட்டேன் நானு. எனக்கு வந்து இந்த ஃபங்ஷனுக்கு வர்றதுக்கு கரெக்ட்டான ஆள் தமிழு. பேட் லக் என்னன்னா, அவர் தேனியில உட்கார்ந்திருக்காரு. அ அவர கூட்டின்னு போயிருந்தா களை கட்டி இருக்கும். உட்கார்ந்து 3 மணி நேரம் சைட் அடிச்சுக்கின்னு, கலாய்ச்சுக்கின்னு, ஜாலியா ஓடியிருக்கும். நீங்கலாம் லாய்க்கப்பட மாட்டீங்க அப்டின்ட்டேன் பாருங்க. கட் பண்ணிட்டேன். சரின்ட்டாரு. சரி போட்டு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கால் பண்றாரு. நான் வரலான்னு நெனைக்கிறேன். வரேன். சரி. கதை முடிஞ்சுச்சு. இப்ப நீங்க அந்த கதைய எழுதுறீங்க. சரியா? ப்ளீஸ் உடனே எழுதுங்க.